ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். நான் சிங்கப்பூர் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்தது. அதுக்காக தான் இன்றைக்கி கடைக்கு போயிட்டுருக்கோம். மன்னார்குடி எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி எல்லா திங்ஸும் நாங்கள் எப்போவுமே இங்கேயே வாங்கிடுவோம். நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போகிற திங்ஸ்லாம் முக்கியமாக வாங்குறதுனா அது மசாலா ஐட்டமாக தான் இருக்கும். இந்த தடவை எனக்கு ஊரில் அவ்வளோவா டைம் இல்லை. மொத்தமாக 2 நாளில் எல்லா ஷாப்பிங்கையும் முடிச்சாச்சு. மன்னார்குடியில் 2-3 இடத்துல ஓரளவுக்கு பெரிய ஷாப்பிங் மால்லாம் இருக்குது. அங்கேயே வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நாள் இந்த சோழன் ஷாப்பிங் மாலுக்கு தான் வந்திருந்தோம். இந்த கடையில் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான திங்ஸும் கிடைக்கும். அதோட நமக்கு அங்கே சிங்கப்பூரில் கிடைக்கிற சாக்லேட்ஸு, சில ட்ரிங்க்ஸ் அதெல்லாமும் கூட அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 3 ஃப்ளோர் இருக்குது. 3rd ஃப்ளோரில் ஸ்டேஷ்னரிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பிள்ளைங்க ஊரில் இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பேனா, நோட் புக்ஸ் அதெல்லாமும் வாங்கிக்கிட்டாங்க. 2nd ஃப்ளோரில் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், அப்புறம் கிச்சன் வேர்ஸ் எல்லாமும் இருக்குது. செராமிக் ஐட்டம்ஸ், சாமி சிலை எல்லாமும் இங்கே இருக்குது. குபேரன் சிலை அம்மா வீட்டுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். பொண்ணுங்க அம்மா வீட்டுக்கும், அம்மா பொண்ணுங்களுக்கும் வாங்கி கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஷோகேஸ் ஐட்டம்ஸும் இங்கே நிறையா இருந்தது. இன்றைக்கி ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் ஒன்று வாங்கினேன். நல்ல ஹெவியாகவும் இருந்துச்சு. இதோட அளவு 22 சென்டிமீட்டர். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடையில் தான் இண்டோலியம் பேன் ஒன்று வாங்கிட்டு போயிருந்தோம். அது ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும், 18 சென்டிமீட்டர்னு நினைக்கிறேன். அது பிளாக் இண்டோலியம் மெட்டீரியல், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எதனாலன்னு தெரியல, அந்த ஒரு மெட்டல் இப்போல்லாம் வரதில்லைன்னு பாத்திர கடையிலலாம் சொன்னாங்க. அது இந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அளவுக்கு அவ்வளோ ஹெவியாக இருக்காது, ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். விலையும் கிட்டத்தட்ட 2க்கும் சேமாக தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. அடுத்து நான் முக்கியமாக இந்த கடைக்கு வந்தது எதுக்குன்னா, காஷ்மீரி மிளகாய் வாங்குறதுக்காக தான். நான் ஒரு 2-3 கடையில் செக் பண்ணிட்டேன். நான் பார்த்த வரைக்கும் இந்த கடையில் தான் இந்த காஷ்மீரி மிளகாய் அவைலபிளாக இருக்குது. போன தடவை ஊருக்கு வந்தப்போ டிசம்பருங்கிறதுனால மழை காலமாக இருந்துச்சு. அதனால் மிளகாயெல்லாம் அவ்வளோவா நல்லா இல்லை, எல்லாத்துலேயுமே ஃபங்கஸ் வந்துருந்தது. அப்போது நான் 1 கிலோ மட்டும்தான் வாங்கி நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு போயிருந்தேன். இப்போது வெயில் சீசனுங்கிறதுனால எல்லா மிளகாயும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதனால் இந்த தடவை 2 கிலோ போல் எடுத்தாச்சு. இந்த காஷ்மீரி மிளகாய் நார்மல் மிளகாயை விட கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். 1 கிலோ 450 ரூபாய் கிட்ட வருது. நம்ம நார்மலாக வாங்குற அந்த நீல மிளகாய் 1 கிலோ 280 ரூபாய். மற்ற மசாலாவுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாமும் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே காஷ்மீர் மிளகாய் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். இந்த குட்டி குட்டி பிளேட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு பிள்ளைங்க இதில் 2 தான் எடுத்திருந்தாங்க. இந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் தான் நான் வாங்கியிருந்தேன். இது ஹீரோ ஸ்டைல் கிச்சன் வேரோடது. நல்ல குவாலிட்டியாகவும் ஹெவியாகவும் இருந்துச்சு. நாம் எப்போவும் இந்த காஞ்ச மிளகாயெல்லாம் கடையில் வாங்கும்போது பிரித்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னா சாஃப்டாக தான் இருக்கும், மொறுமொறுப்பாக இருக்காது. அவங்க இது போல் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால அந்த ஒரு பதத்தில் வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம எப்போவும் டைரெக்டாக வாங்கி அப்படியே அரைக்கிறத விட வீட்டுக்கு வாங்கிட்டு ஒரு 2 நாளாவது நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சோன்னா மிளகாய் தூள் நல்லாயிருக்கும். நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னா 1 நாளைக்கு மட்டும் காய வச்சா போதும், நல்ல மொறுமொறுன்னு ஆகிடும். நான் அன்றைக்கி 1 நாள் மட்டும்தான் இதை காய வச்சுருந்தேன். இது போல் கெட்டுப்போன மிளகாய், அப்புறம் அந்த ஃபங்கஸ் உள்ளதெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே கூட எடுத்துகிட்டு அரைச்சிடலாம். அதனால் டைரெக்டாக வாங்கி அப்படியே அரைக்கிறத விட இது போல் வீட்டில் வாங்கிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அரைக்கிறது நல்லது. இது மாதிரி நல்லா காய வச்சு அரைச்சோன்னா ரொம்ப நாளைக்கும் அந்த மிளகாய் தூளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த நாள் மன்னார்குடியில் இருக்கிற ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருந்தோம். இங்கேயும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைக்கும். மசாலா பொருளுக்கும் அடுத்து நம்ம முக்கியமாக வாங்குறதுன்னா இந்த ஒரு 3 ரோசஸ் டீ தூள் தான். இது எப்போவுமே ஊருக்கு வர்ற டைமில் வாங்கிட்டு போயிடுறது. அப்புறம் ஒரு சில பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமும் எடுத்திருந்தேன். மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான மிளகாய், மல்லி, அப்புறம் இந்த மில்லட்ஸ் எல்லாமும் நான் இங்கே தான் வாங்கி அரைச்சி எடுத்துகிட்டு போயிருந்தேன். நான் எப்போவும் மசாலா அரைக்கிறதுக்கு அந்த நீட்ட மிளகாய் மட்டும்தான் வாங்குறது. நீட்ட மிளகாயில் பாதியும் குண்டு மிளகாயில் பாதியும் சேர்த்து அரைச்சா நல்லாயிருக்கும்னு என்னோட தங்கச்சி இந்த தடவை சொல்லியிருந்தா. அதனால் இந்த தடவை 2லையும் கலந்து 2 கிலோ போல் எடுத்தாச்சு. அப்புறம் நம்மளுக்கு இருக்கிற லக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில மளிகை ஜாமானும் எடுத்திருந்தேன். நம்மளால் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அதிக விலை வித்தியாசம் உள்ள ஒரு சில பொருள் மட்டும் இங்கே எப்போவும் வாங்கிடுவோம். இதெல்லாமும் சரி பாதிக்கு மேலேயே விலை அதிகமாக இருக்கும்.
ஓரளவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமும் எடுத்துட்டு அப்படியே பேமெண்ட் பண்ணியாச்சு. எல்லாமும் 7000 ருபீஸ் வந்திருந்தது. ஊரில் இருக்கிற கடையிலலாம் திங்ஸ் எல்லாமும் இந்த மாதிரி தான் மூட்டையில் கட்டி கொடுக்குறாங்க. இந்த மிளகாயெல்லாம் கையில் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டாக நல்ல பதமாகவே இருந்துச்சு. வெயில் நல்லா இருந்ததுனால 2-3 மணி நேரத்திலேயே எல்லாமும் நல்லா முறுமுறுன்னு காஞ்சிடுச்சு. காஷ்மீரி மிளகாய் ஏற்கனவே காய வச்சு எடுத்துட்டேன். அம்மா எப்போவுமே மிளகாய் மல்லி எல்லாம் ஒன்றா தான் அரைப்பாங்க. அது மாதிரி தான் நானும் ஆரம்பத்துலலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் நாளாக சில சமையலுக்கெல்லாம் நம்ம தனித்தனியாக கொஞ்சம் கூட குறைச்ச போட்டால் தான் நல்லா இருக்குங்கிறதுனால தனியாகவே அரைச்சிடுறது. தூள் அரைக்கிறதுக்குள்ள மிளகாய் அப்புறம் மல்லி அதுக்கு தேவையான பொருள் எல்லாமும் தனியாக காய வச்சாச்சு. சோம்பு, சீரகம், மஞ்சள், கடலப்பருப்பு அதெல்லாமும் சேர்த்து தான் எப்போவும் மல்லித்தூள் அரைப்போம். நம்ம எப்போவும் சட்னி துவையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் நான் இங்கேயே காய வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். போன வருஷம் 2 கிலோ எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த வருஷம் 3 கிலோ. இப்போல்லாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூளும் நான் இங்கே தனியாகவே விரலி மஞ்சள் வாங்கி அரைச்சி எடுத்துகிட்டு போயிடுறது. இது 1 கிலோ அளவு இருக்கும். அப்புறம் அம்மா இந்த நிலக்கடலையும் எடுத்துகிட்டு போச்சுனாங்க. இதையும் கொஞ்சம் நேரம் காய வச்சுருந்தோம். எல்லாமும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தனித்தனியாக எல்லாத்தையும் அப்பா கொண்டு போய் மெஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சள் தூள் எல்லாமும் இருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக 3 கிலோ பிடிக்கிற மாதிரி பேக்கிங் கவரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லா மசாலாவுக்கும் நான் எப்போவுமே டபுள் கவர் போட்டு தான் பேக் பண்ணுவேன். அப்போ தான் லக்கேஜ் எல்லாம் தூக்கி போடும்போது பிரிஞ்சு கொட்டிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணலாம். இவ்வளோ நாளாக நான் எடுத்துகிட்டு போகிற எந்த ஒரு மசாலா பொருளுமே இது வரைக்கும் பிரிஞ்சு கொட்டினதில்லை. இன்னும் ஒரு சில பாத்திரம் அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமும் வாங்கியிருந்தேன். அதெல்லாமும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் இதில் இருக்கிறது எல்லாமும் கோதுமை மாவு. ஃப்ரெண்டு ஒருத்தங்க இங்கே மன்னார்குடியில் மில்லு வச்சுருக்காங்க. அவங்க மில்லுலேயே எல்லா திங்ஸும் இருக்குது. நம்ம எவ்வளோ கிலோ வேணும்னு சொன்னால் மட்டும் போதும். அவங்களே எல்லாத்தையும் காய வச்சு அரைச்சி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சம்பா கோதுமை, நார்மல் கோதுமை அந்த மாதிரி எது வேணுமோ அதை சொன்னால் போதும் அரைச்சி கொடுத்துருவாங்க. நான் மாவு கலெக்ட் பண்ண போகும்போது அன்றைக்கி மழையாக இருந்ததுனால என்னால் வீடியோஸ் எடுக்க முடியலை. நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ நான் கண்டிப்பாக அவங்களோட மில்லு இருக்கிற லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன். இது அம்மா வீட்டில் உள்ள உளுந்து. அப்பா அப்படியே மூட்டையோடவே எடுத்து வச்சுட்டாரு. நான் ஒரு 10-12 கிலோ மட்டும் எடுத்து இது மாதிரி தனித்தனியாக கவரில் போட்டுட்டேன். இன்னும் வேறு என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.